இயற்கையான பல்லு இருக்கு உள்ளார இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சின்ன ஓப்பனிங் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? ஓப்பனிங் பண்ணிவிட்டோம்னா உள்ளார இருக்க பல்லு அதுவாவே முன்னாடி வந்துடும். ஆனா இவ்வளவு நாள் ஆனதுனால நீங்க காலம் தாழ்த்த வேண்டாம். எவ்வளவு சீக்கிரமா போய் உங்க பல் டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது நல்லது. ஓகேங்களா? நன்றிங்க, நன்றி. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி டாக்டர். குழந்தைங்களுக்கு அதிகமா பல்ல தொல்லைங்க வியாதிகள் வருது, சொத்தை இது பண்றதெல்லாம் காரணம் என்ன டாக்டர்? அதாவது ரெண்டு விதமா டெசிடியஸ் டென்டிஷன் பால் பற்கள் பாத்தீங்க அப்படின்னா எனாமல் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப நிரந்தரமான பற்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு எனாமல் பால் பல்லுல இருக்காது. அதனால மிக எளிதாக பூச்சி அரிச்சிரும்னா கேரிஸ் ஆக்டிவிட்டி வந்துடும் ஃபுல்லா. அது ஒண்ணு. பிளஸ் அதிகமா அவங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்டு பல்லு அப்படியே தூங்கிடுறது ஃபுல்லா. ரொம்ப இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இன்பிட்வீன் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமா சீக்கிரமா கேரிஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். ப்ராப்பர் பிரஷிங் பண்ணாம இருக்கிறது. இது ரெண்டு தான் மெயினான ரீசன். ஸோ குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குவது நல்லது. நிச்சயம் குழந்தைகள் இன்னும் அதிகமாவே they have to be trained. இன்னும் கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பல் துலக்கிறதுனால பல்லு வந்து எனாமல் போயிடுது, கெட்டு போயிடுது அப்படின்ற ஒரு தகவலே வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி கிடையாது. இல்ல, அதாவது நீங்க வந்து கொரகொரப்பா ஏதாவது மண்ணு, கல்லு, சாம்பல் இதெல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா எனாமல் கெட்டு போயிடும். நல்ல டென்டிஃபிஸ், நல்ல பேஸ்ட், நல்ல பிரஷ் எல்லாம் போட்டு தேய்க்கும் பொழுது எனாமல் கெட்டு போகாது. நல்லதுங்க டாக்டர். டாக்டர், இப்ப வாயில படிஞ்ச எல்லா கரையும் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறையினால போக்கிட முடியுமா? டெஃபினட்டா. அதாவது கரையை போக்க முடியாத பட்சத்தில் நம்ம வந்து we can go for this cosmetic treatment. இந்த எனாமல் ஒட்டுறது அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னால அது மாதிரி பண்ணலாம். இல்ல நமக்கு என்ன கலர்ல நம்ம பண்ணுமோ, இப்ப சில பேருக்கு பல்லு கொஞ்சம் மஞ்சளா இருந்தா கூட அவங்க ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜாப் இல்ல ஒரு ஸ்மால் ஸ்கிரீன் ஜாப் இது மாதிரி ஒரு ஜாபுக்கோ இல்ல ஒரு ஆக்டர் இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஒயிட் ஆகணும்னா we can go for lamination ஆர் நம்ம வேணுங்கிற கலர்ல நம்ம அதை வந்து செராமிக் கேப்ஸ் இது மாதிரி போட்டுக்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? ரைட்டுங்க. டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 8 வயசு சார். சரிங்க. ஸ்கூல்ல கீழே விழுந்து அந்த முன்னாடி பல்ல ரெண்டும் பாதி தெரிச்சிருச்சு சார். சரி. அது வந்துட்டு இப்போ டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அது பல்லு மாதிரியே ஒட்டிடலாம்னு சொல்றாங்க. சரி. அது இப்பயே ஒட்டிடலாமா இல்ல கொஞ்ச நாள் போட்டோமா சார்? விழுந்து முளைச்ச பல்லு சார். சரி, ஓகே, ரைட். அதாவது எதுனாலும் எவ்வளவு சீக்கிரமா இப்பயே ஒட்டுறது தான் நல்லது. அப்படிங்களா சார்? ஆமா 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 ஆமா. அது அந்த ஒரு பல்லு வந்து பாதி பல்லு, ஒரு பல்லு வந்து காப்பல்லு உடஞ்சிருக்கு சார். அது சரியா வாய்ப்பு இருக்கு. சரி சரி சரி. அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்களா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருப்பாங்க. பார்த்தாச்சு சார். பார்த்தாங்க. வெரி குட். அதாவது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது எவ்வளவு தூரம் உள்ளார இருக்கக்கூடிய பல்ப்புன்னு சொல்லக்கூடிய நரம்பு அடிப்படாம நீங்க சொல்றது கால் பகுதி அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த பல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு டச் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். வலி, வீக்கம், சலம் அது மாதிரி ஏதாவது உண்டா? அதெல்லாம் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. வெரி குட். அப்படின்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அந்த உடைந்த பகுதியை மட்டும் அழகா அடைச்சிடலாம். உங்க டாக்டர் சொன்னபடியே செய்யுங்க. இல்ல சார், எதுக்கு சார்? ஹலோ, ஒட்ட வைப்போம்னு சொல்றாரு சார். ஆமாங்க, நிச்சயம். அந்த முன்பல்லை பிடுங்க கூடாது, ஒட்ட வைக்கிறது தான் சிறந்தது. வேண்டாம், காலம் தாழ்த்தாதீங்க. சரிங்களா? எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டாக்டர், இந்த மாதிரி பற்கள் இந்த குழந்தை பருவத்துல இப்ப இந்த நேர் கேட்டார், அவரோட குழந்தைக்கு பல்லு டேமேஜ் ஆயிடுச்சு ஒட்டலாமான்னு சொல்லிட்டு, இந்த பருவத்திலே ஒட்டலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பற்கள் பெரிதாக பற்களும் வளரும் இல்லைங்களா டாக்டர்? இப்ப இந்த ஒட்ட வச்ச பல் மட்டும் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? இது எப்படி சரி செய்யப்படுது? பற்கள் வந்து அது தனியா வளராது. தனியா நம்ம கை விரல் மாதிரி அது வளராது. ஒரு ஷேப் வந்துருச்சுன்னா ஷேப் தான் ஃபுல்லா. அது ஒரு ஷேப் டிட்டர்மைன் ஆகி உள்ளா இருக்க வேர் தான் இன்க்ரீஸ் ஆகி வளருமே ஒழிய வெளியில இருக்கக்கூடிய அனாட்டமிக் ஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு 7 வயசுல நிரந்தரமான பல் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அதே இதுலதான் இருக்குமே ஒழிய அது தனியா இன்க்ரீஸ் ஆயிட்டு போவாது. சோ அது மாதிரி ஒட்ட வச்சாலும் அவங்க அந்த ஏஜுக்கு ஏத்த மாதிரிதான் பல் டாக்டர் ஒட்ட வைப்பாங்க. நல்லது டாக்டர். வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இப்ப இந்தியாவில் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய் வாய் புற்றுநோய் தான். சரிங்களா? இதுக்கு மேஜரான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்மோக்கிங். சரிங்களா? பிளஸ் இந்த இந்த மாதிரி பான் சூயிங் இந்த மாதிரி இதுதான் மேஜரான ரீசன்ஸ் ஃபுல்லா. சரிங்களா? இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு எந்த விதமான இப்போ ஸ்மோக் பண்ற இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தும் உங்களுக்கு ஒரு பல்லு கூரா இருக்கு அப்படின்னா அந்த கூரான பல்லு ஒரு இடத்துல குத்திக்கிட்டே இருக்கு. அந்த குத்துறத நீங்க எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம அப்படியே விட்டுறீங்க அப்படின்னா அந்த கூரான பல் குத்திய புண் வந்து புற்றுநோயாக மாற வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாமே இன்னைக்கு யாரிடமாவது இதை சொல்ல வேண்டும் நீங்கள். ஏன்னா இது மிக முக்கியமான தகவல். சில பேர் நமக்கு வந்து நம்ம ஸ்மோக்கிங் பண்ணல, எந்த விதமான தீய பழக்கமும் இல்லை, நமக்கு வாய் புற்றுநோய் வந்து விடுமா அப்படின்னு யதார்த்தமா இருப்பாங்க. இந்தியாவில் வாய் புற்றுநோய் ஆண்களுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கிறதுல இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அப்போ உங்களுக்கு ஒரு பல் கூரா குத்திட்டு இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே உங்க பல் டாக்டர்கிட்ட போய் அந்த கூரை மட்டும் இலக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணு வராது. வாய் புற்றுநோய் கூரான பற்களின் மூலம் பரவுவதை தடுக்கலாம். சரிங்களா? நல்லதுங்க டாக்டர். ஒருத்தர் புகைப்பிடிக்கிறார், பாக்கு வகைகள் பயன்படுத்துறார், இதனால வந்து பற்களுக்கு பாதிப்பு உண்டா? டெஃபினட்டா. சரிங்களா? அதாவது இப்போ புகை பிடிக்கிறாங்க, பாக்கு இது பண்றாங்க அப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன்னா அடிக்ஷன் ஆயிடுறாங்க. ஃபுல்லா நிக்கோட்டின் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா இதனால வாய் புற்றுநோய் வருது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு காலையில் எழுந்தோன்னா ஸ்மோக்கிங் பண்ணாம இருக்க முடியாது. இதுக்கு வந்து நிக்கோட்டின் பேட்ச் அண்ட் நிக்கோட்டின் பபிள் காம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஃபுல்லா நம்ம என்னால வந்து ஸ்மோக்கிங் பண்றதை விட முடியலைங்க, விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க உங்க பல் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிக்கோட்டின் பபிள் காமோ அல்லது நிக்கோட்டின் பேட்சோ தருவாங்க. இதை ப்ராப்பர் டென்டிஸ்டுடைய அட்வைஸோட நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த கார்விங், அதாவது ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது நிச்சயம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல்லா அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பாத்துறோம். வணக்கங்க சார், நான் திருவாரூர்ல இருந்து ரஞ்சிதா பேசுறேன் சார். மேடம், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்கம்மா. அந்த லாஸ்ட் பல்லுல வந்து பூச்சிக்கொல்லி மாதிரி சொத்த பல்லு இருந்தது சார் லாஸ்ட்ல. சரிம்மா. கடைசி பல்லு அது வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது போனோட இந்த எலும்போட அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிம்மா. அந்த லாஸ்ட் போனோட எடுத்துட்டாங்க. சரிம்மா. அது வந்து ஆனா எடுத்து 2 மாசம் ஆயிடும், இன்னும் அது பூசு ஜில்லுன்னு பட முடியல, சூடா பட முடியல. அது பூசிட்டு மாதிரிலாம் செய்யுது. என்ன செய்யலாம் சார்? அதாவது இப்ப நீங்க சொல்றது தாடியிலே கடைசி பல் இல்லீங்களா? ஆமா சார். ஆமா, இது வந்து ஞான பல்னு சொல்றதுமா. சரிங்களா? இத வந்து எலும்பு உள்ளார மாட்டி இருக்கும் பொழுது அது வந்து எலும்பை திறந்துதான் எடுக்க முடியும். இது வந்து ஒரு அறுவை சிகிச்சை. சரிங்களா? இந்த அறுவை சிகிச்சை பண்ணி சகஜ நிலைமைக்கு வர்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல வரும். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க பல்லு எடுத்த டாக்டரோட தொடர்ந்து செக்அப்ல இருக்கணும். ஃபுல்லா பயப்பட வேண்டாம், நிச்சயம் இது சரியா போயிடும், அந்த கூச்சம் சரியாயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க யார்கிட்ட பல் டாக்டர் எடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் செக்அப் மட்டும் காமிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? இந்த ஞானப்பல் அறுவை சிகிச்சை எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் அதனுடைய சிவியரிட்டியை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். வாயில வந்து சின்ன சின்ன அப்பப்போ ஒரு கொப்பளம் மாதிரி சின்ன சின்ன தண்ணி இருக்குது. அதாவது இத வந்து ஆப்தஸ் அல்சர்னு சொல்லுவாங்கங்க. வாயில சின்ன சின்ன புண்ணு வருது, வாய் புண்ணுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 2 காரணங்கள். அது புண்ணா இல்ல சார், சின்னதா வருது அப்படியே போயிடுது, இப்படியேதான் இருக்குது. நாக்குல வருதா இல்ல எகிர்ல வருதாமா? இல்ல அந்த பல்லுக்கடையில அந்த பக்கத்துல. ஓகே 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 ஓகேமா. இது வந்து ப்ராபபிள் ரீசன் இட் குட் பி an ஆப்தஸ் அல்சரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பல்லுடைய பெரியபிக்கல் ஆப்சஸா இருக்கலாம். இது ஆப்தஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய வாய்ப்புண்ணு வகையா இருந்தால் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே சரியா போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு நல்ல பீட்டா கரோட்டின் உள்ள டயட் எடுத்தாலே சரியா போயிடும். இல்ல ஏதாவது ஒரு பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரியபிக்கல் ஆப்சஸா இருந்தால் அதை எக்ஸ்ரே எடுத்து டாக்டர்கிட்ட போய் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லா. சோ அதை டாக்டர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா எந்த வகையை சார்ந்ததுன்னு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்கம்மா. நன்றிங்க, தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. டாக்டர், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இதனால கூட பற்கள் வந்து பாதிக்கப்படுது. டெஃபினட்டா. அதாவது ஆப்தஸ் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம், வாய் புண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது இதனுடைய மேனிஃபெஸ்டேஷனா வாயில புண்ணு வரும். சரிங்களா? வாய் புண்ணு வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டயத்துல ஒரு குறிப்பிட்ட செக்டர் பீப்புளுக்கு வாய் புண்ணு வரும் ஃபுல்லா. இந்த மாதிரி காரணங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நல்ல ஒரு 10 hours ஸ்லீப்பு, நல்ல ஒரு ஹெல்த்தியான பி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு டயட் இது எடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்தஸ் அல்சர் கண்ட்ரோல் ஆயிடும் ஃபுல்லா.
டாக்டர், இப்ப நிகழ்ச்சி முடியும் தருவாய்க்கு வந்திருக்கோம். நீங்க நேயர்களுக்கு